ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் ஃப்ரீயாவே அப்லோட் பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு பிகினரா இருந்து ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த சேனல் உங்களுக்காக தான். ஏன்னா இதுல பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர்ன்ற கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர்ன்ற கோர்ஸ்ல உங்களுக்கு 100+ கண்டென்ட்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்குங்க. இதுல ஷேர் மார்க்கெட்னா என்ன? அதுல இருந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்றோம்? எப்படி நம்மளுடைய பணம் ஒரு பங்கா நமக்கு வருது? எப்படி இயங்குது, அதோட அடிப்படை என்ன, ஏகப்பட்ட பேசிக் அண்ட் ப்ரொஃபஷனல் விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கோர்ஸ் 2 வகையா பிரிச்சிருக்கோம். ஒன்னு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அண்ட் ட்ரேடிங் கான்செப்ட். சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ல முடிச்சிட்டோங்க. ஸோ அதனால இது வந்து 87வது சாப்டர் மாதிரி சொல்றேன். இது 87வது சாப்டர். ஸோ இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதை பாஸ் பண்ணிட்டு சேனலுக்குள்ள போய் சாப்டர் 1ல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை நீங்க தொடர்ச்சியா பார்க்கும்போது தான் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு புரியும். எடுத்தோடனே 87வது சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க பேசிக்ஸ் தெரியாம போயிடும். அதை யூஸ் பண்ண தெரியலனா இது வேஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரனா மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் அண்ட் ஹவு நியூஸ் ரிஃப்ளெக்ட் இன் மார்க்கெட் and how to trade with news. Friends, இப்போ நியூஸஸ் வந்து பங்குச்சந்தையில எப்படி எதிரொலிக்குது, அந்த நியூஸஸ் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணுன்ற விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து நீங்க பேட்டர்ன் வரைகிறது எப்படி, எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணணும், இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் இதை நீங்க யூஸ் பண்ண முடியும். எடுத்தோடனே இதை வச்சு நியூஸ் சம்மந்தப்பட்ட நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நிறைய பேர் லாஸ் பண்றதுக்கான காரணம் மொட்டையா வந்து ட்ரேட் பண்றது தான். ஸோ இது வந்து இதை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணா மொட்டையா ட்ரேட் பண்ற மாதிரி. ஸோ பேட்டர்ன் வரைய தெரியணும். அதை கத்துக்கிறதுக்கு நம்ம சேனல்ல வந்து சாப்டர் 54, 52 வந்து இருக்கு. அதை போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ்னா என்ன? செய்திகள். ஓகே, செய்தினா என்ன? ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனை வந்து தமிழ்ல பாஸ் பண்ணும்போது அல்ல அதை பதிவு பண்ணும்போது செய்தின்னு சொல்லுவாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இப்போ பங்குச்சந்தைனா என்ன? இது வந்து ஒரு பிசினஸ் வேர்ல்டு. இதுல எது வந்தாலும் பணத்தை சம்பந்தப்பட்டு இல்ல பிசினஸ் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். இப்போ நியூஸஸ் வருதுன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். ஒரு நிறுவனம் வந்து லாபம் பண்ணியிருக்காங்கனாலும் இம்பார்ட்டன்ட், நஷ்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இம்பார்ட்டன்ட். அவங்க ஒரு பல்க் டீல் சைன் பண்ண போறாங்கன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்குது அப்படின்னாலும், பார்ட்னர்ஸ் ஒன்று சேர்ந்தாலும், 2 நிறுவனங்களை ஒன்று சேர்த்தாலும், போனஸ், ஸ்பிளிட், டிவிடெண்ட் எது கொடுத்தாலும், அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாலும், இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து புதுசாக எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னாலும் இந்த நியூஸஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பங்குச்சந்தையில யூஸ் ஆகாத நியூஸஸ் எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பேடிஎம் பத்தி நியூஸஸ் வந்துகிட்டே இருந்தது. அவங்க வந்து டிக்கெட் புக்கிங் செக்டருக்குள்ள போக போறாங்க, அவங்க வந்து ரிட்டைல் இன்சூரன்ஸ்குள்ள போக போறாங்கன்னு நிறைய நியூஸ் வந்தது. அப்போதைய விலை 400, இப்போதைய விலை 1000க்கு மேல. வெறும் ஒரு 6 to 8 மாசத்துல அது டபுள் த ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ நியூஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க பங்குச்சந்தையில ட்ரேட் பண்றீங்களோ இல்லையோ, கத்துக்கணும்னு நினைச்சாலே நியூஸ் சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஆகட்டும், டெய்லி ஹண்ட் இருக்கு, நியூஸ் 18 இருக்கு, சிஎன்பிசி 18 இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க தேடி பார்த்து ஃபாலோ பண்ணாலே போதும். அதுல வந்து பிசினஸ் ரிலேட்டட் நியூஸஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த நியூஸஸை டெய்லி கேதர் பண்ண 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 அதை பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற ஐடியா கிடைச்சிடும். ஒன்றும் இல்லை, இப்போ நியூஸஸ் எந்தெந்த வகையில வரும் அப்படின்றத நான் ஒரு கிளான்ஸ் எழுதி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட், கம்பெனி அஃபேர்ஸ். அதிகமா வர நியூஸ் கம்பெனி அஃபேர்ஸ். இந்த நிறுவனம் இப்படி பண்ண போறாங்க, அந்த நிறுவனத்து கூட போட்டி போடுறாங்க, இந்த ப்ராடக்ட் பதிலாக இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்ற கம்பெனி அஃபேர்ஸ். அவங்க வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். அப்புறம் கம்பெனி பர்ஃபார்மன்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி Q3, Q1 ரிசல்ட்ஸ், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கு, போர்ட் மீட்டிங்,
இதெல்லாம் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ்குள்ள வரும். அண்ட் கார்பரேட் ஆக்ஷன்ஸும், ஏன்னா போர்ட் மீட்டிங்ல தான் கார்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னா என்ன? போனஸ் தருது, ஸ்பிளிட் தருது, டிவிடெண்ட் தருது, இதெல்லாமே கார்பரேட் ஆக்ஷன்ஸ். குளோபல் அஃபேர்ஸ். குளோபல் அஃபேர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு டைம்ல சைனால வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் குளோபல் லெவல்ல ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் வந்து வந்துச்சு. அந்த நேரத்துல ஹிந்து காப்பர் 50% உயர்ந்தது வெறும் 60 நாட்கள்ல. ஹிந்துஸ்தான் ஜிங்கும் 50% மேல உயர்ந்துச்சு. வேதாந்தா பிரேக் அவுட் கொடுத்துச்சு. கோல்டோட பிரைஸ் ஏறும்போது காப்பர் ஜிங்கோட பிரைஸ் அது பண்ற நிறுவனங்களுடைய பிரைஸும் ஏறுச்சு. ஸோ இதெல்லாம் ரிலேட்டட். உடனே வந்து இந்த ஜிங்க் வந்து உயரப்போகுது, காப்பர் வந்து உயரப்போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து நியூஸ் படிக்கும்போது ரேர் எர்த் மெட்டல்ஸ்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜிங்க், காப்பர்லாம் ரேர் எர்த் மெட்டல், ஏன்னா பூமியில இருந்து எடுக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் கிடைக்காது. ஸோ இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்ற அந்த வேர்டிங்கை வச்சு நீங்க சர்ச் பண்ணணும். ரேர் எர்த் மெட்டல்ஸ்ல எந்தெந்த நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால, அவங்களுடைய பிரைஸ் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அவர் இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சில்வர் டெக் லிமிடெட் இந்த நிறுவனத்துடைய பங்கு விலை வந்து 848 ரூபாயில இருந்தது. இந்த சில்வர் ரேலி வரும்போது 848 இருந்து 1600 ரூபாய் வரைக்கும் போச்சு வெறும் 32 நாள்ல. ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் அவுட்ல நானும் பங்கேற்றிருந்தேன். பட் சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் கிடைக்கும். ஸோ குளோபல் அஃபேர்ஸ் இந்த அதுலதான் இந்த வார் வர்றது இதெல்லாமே இருக்கும். ஸோ இது 3 தான் வருங்க. இந்த கம்பெனி அஃபேர்ஸ்ல ஜேவி, எம்ஓயு, பார்ட்னர்ஷிப் இதெல்லாமே வரும். இந்த 3 தான் காமனா வரக்கூடிய விஷயங்கள். அப்புறம் இந்தியாவுடைய பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பட்ஜெட் வந்து சொல்ல போறாங்க இல்லையா, அந்த நேரத்துல டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து பணத்தை போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சதுன்னா, அவங்க வந்து நான் ஹெச்ஏஆர்ல வந்து முதலீடு பண்ண போறேன், நான் வந்து டிஃபென்ஸ்ல பிஎல்ல வந்து அதிகமா வந்து என்கரேஜ் பண்ண போறேன்னா கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் சின்ன சின்ன வேர்டிங்ஸ்ல வரும். ஸோ அந்த வேர்டிங்ஸை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஓகே இந்த நிறுவனங்கள் தான் இருக்க போகுதுன்னு ஒரு அசியம் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், சில நியூஸ்கள் வந்து வெளியே அப்பட்டமா தெரியாது, அதை வந்து கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா நியூஸும் எல்லாருக்கும் கிடைச்சது அப்படின்னா பங்குச்சந்தை வந்து சரியா இயங்க முடியாது. அது வந்து கிரீடா இருந்துச்சுன்னா எல்லாரும் கிரீடா வருவாங்க. இல்ல ஒரு பேனிக், ஒரு பயம் ஏற்படுத்துற மாதிரியான நியூஸ் இருந்ததுன்னா எல்லாருமே பேனிக் செல் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பங்குச்சந்தைக்கு நல்லது கிடையாது. அதை வந்து க்ளோஸ்டாவே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் செக்டரை நான் வந்து பூம் பண்ண போறேன், அதை வந்து சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஐடியா சொன்னாங்கன்னா, ஒரு 12 கம்பெனிகள் கிட்ட இருக்கு. பராஸ் டிஃபென்ஸ் ஆகட்டும், கொச்சின் ஷிப்யார்ட் இருக்கட்டும், மேஸ்கான் டெக் இருக்கு, டேட்டா பேட்டர்ன்ஸ் இருக்கு, பிஇஎல் இருக்கு, பிஹெச்இஎல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதை நேரடியா சென்சார்டெக் இருக்கு. இது நேரடியாக சம்பந்த நிறுவனங்கள் ஒரு 7-8, அதை சார்ந்த நிறுவனங்கள் ஒரு 7-8 இருக்கும். ஸோ இதுல எந்த நிறுவனத்தை சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த நேரத்துல இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த ஷேர்ஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் ட்ராப் பண்ணணும். ஸோ பேட்டர்ன்ல சார்ட் பேட்டர்ன் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப சார்ட் பேட்டர்ன் வரைஞ்சாலே ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா ஆர் சப்போர்ட்ல இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். செகண்ட், கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு, பிரேக் அவுட் கொடுக்க போகுதா இல்ல அதுக்குள்ளே சுத்திட்டு இருக்க போகுதான்னு கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் நமக்கு ஒரு ஐடியா வந்து கொடுக்கும். வால்யூம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பட்ஜெட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு இந்த நியூஸ் வந்து போயிருக்கும். ஸோ பட்ஜெட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த பங்குல அதிகமான பேர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா வால்யூம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். பார்த்துட்டோமா? அப்புறம் அதர் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன்ஸ், அதர் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி, மூவிங் ஏரேஜ்லாம் பார்ப்பேன். இப்போ நிறுவனம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸை பத்தி சொன்னாங்க. ஒரு 12 நிறுவனங்களை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டோம். அதுல போட்டுட்டு சார்ட் பேட்டர்ன் வரைகிறோம், கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் நம்ம பார்க்குறோம், வால்யூம்ஸ் பார்க்குறோம், இல்லை அதர் இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறோம். இது எல்லாத்துலயும் டிக் வந்ததுன்னா டிக் வந்த நிறுவனங்கள்ல தான் பாசிட்டிவ்னஸ் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ நியூஸ் வருது, நியூஸை வச்சு நம்ம ஒரு டேட்டாவை எடுத்து ஃபில்டர் பண்றோம், ஃபில்டர் பண்ணதுல எது நல்லதுன்னு சூஸ் பண்றோம், சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி பண்ற ஸ்டாக் கண்டிப்பா ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா?
எதுவுமே டைரக்டா உங்களுக்கு வராது, இன்டைரக்டா இருக்கும். நீங்க தான் அதை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஷேர் மார்க்கெட்ல நீங்க நீடிச்சு இழுக்க முடியும். ஓகேங்க. இதுதான் நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங். நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், எந்த மாதிரி நியூஸ் வந்திருக்குன்னு. உதாரணத்துக்கு நேத்து வந்து லென்ஸ்கார்ட் பங்கு விலை 9% உயர்ந்துச்சு. 9%. பங்குச்சந்தையில் இருக்கிற நிறைய பேருக்கு லென்ஸ்கார்ட் 9% உயர்ந்துச்சுன்னு தெரியும். ஆனா ஏன் உயர்ந்துச்சுன்னு கேட்டா தெரியாது. லென்ஸ்கார்ட் உயர்ந்ததுக்கான காரணம் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 6000% உயர்ந்துச்சு. ரெவென்யூ 35 to 43% உயர்ந்துச்சு. ஸோ எவ்வளவு பெரிய ரேலி, எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் பண்ணதுனாலையும் அவங்களுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் அது வந்து பாசிட்டிவ் நியூஸ். 9%. சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஐபிஓ பிரைஸ் இங்க இருக்குங்க, மேல போயிட்டு ஒரு டவுன் வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு ஹை வந்து கிரியேட் பண்ணிச்சு, கீழே போயிட்டு இது வரைக்கும் ஸ்டாப் ஆயிட்டு இருந்ததுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேல ஒரு டோஜி சிம்பிள் வந்திருக்கு. ஸோ கேப் அப் டோஜில வந்து இருக்கு இந்த நிறுவனம். இப்போ இந்த கேப் ஆஃப் டோஜி வந்து வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு அடுத்து வர கேண்டில்ஸ் தான் இதோடைய பாதையை டிசைட் பண்ணுமானா அது டிசைட் பண்ணாது. பட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து அதை கீழே இறக்கி விட்டு மேல வந்து எழுப்புவாங்க. அப்படி கீழே இருந்து இறங்கி மேல வரும்போது கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் நமக்கு வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கேப் பேட்டர்ன் வந்துருச்சு, எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இப்படி வந்ததுன்னா அதுல இருந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணுன்ற விஷயங்கள் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க, இப்போ லென்ஸ்கார்ட்ல வந்து கேப் அப் வந்துருச்சு, கேப் அப் ஓப்பன் அண்ட் கேப் அப் க்ளோசிங் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். பட் இந்த இடத்துல வாங்கினா நமக்கு சறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடிஷனல் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ட்ரு இருப்போம். ஸோ இது வந்து அப்புறமேல் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ இந்த நியூஸை வந்து பார்ப்போம். லென்ஸ்கார்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இதுதான் நியூஸ். இது மட்டும்தான் நியூஸ். இது வந்து பாசிட்டிவானா? எஸ் பாசிட்டிவ். எப்போ நெகட்டிவா மாறும்னா லாபம் உயர்ந்து ரெவன்யூ தேஞ்சிருந்தாலோ இல்ல ரெவன்யூ தேஞ்சு லாபம் அதிகமா இருந்தாலோ இது வந்து அன்பேலன்ஸ்டா இருந்திருக்கும். ஸோ அந்த நேரத்துல பங்குச்சந்தையோட டிசிஷன் கையில விட்டுட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா பாசிட்டிவ் நியூஸ் வந்த உடனே அதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் நியூஸ் வந்த உடனே அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். இப்போ நான் வந்து பட்ஜெட்டை வச்சு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். இதையே தான் நீங்க வந்து இந்த நிறுவனம் சார்ந்த ரிசல்ட் வரும்போதும் பார்க்கணும். லென்ஸ்கார்ட்டை பத்தி வந்தாலும் நீங்க இதே தான் சார்ட் பேட்டர்ன் வரையணும், கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்க்கணும், இண்டிகேட்டர்ஸ் ஆர் வால்யூம் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோல வந்து எந்தெந்த மாதிரியான நியூஸஸ் வரும், அதை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை சார்ந்த அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்ன்ற விஷயத்த சொல்லியிருந்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.